வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில ஒரு அற்புதமான ஆளுமை வந்திருக்காங்க. புத்தகங்கள், திரைப்படங்கள், மனிதர்கள் இது மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் பார்த்து 50க்கும் மேற்பட்ட நூல்களை திறனாய்வு செய்திருக்கும் ஒரு வாசிப்பாளர். அந்நிய மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு மிக யதார்த்தமான கதைகளை படைக்கக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தாளர், திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினர், ஆகச்சிறந்த படைப்பாளி அர்ஷா அவர்கள் தான் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு அர்ஷாவின் அன்பு வணக்கம். இன்னைக்கு புத்தக அலமாரி நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான புத்தகத்தை நான் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக உலக இலக்கியங்களை நம்ம படிக்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கிறோம். படிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பது வேறு, இன்று அதற்கான அடித்தளங்களும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பது வேறு. இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பிற நாட்டு நல்லறிஞர் சூத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் அப்படின்னு பாரதி ரொம்ப கத்தி சொன்ன காலத்துல அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் வசதி நமக்கு எல்லா நாட்டு இலக்கியங்களையும் விரைவாக தேடி படிக்கக்கூடிய, நம்ம இருக்கிற இடத்துக்கே வரவழைக்கக்கூடிய வசதிகளில் இருக்கிறோம். இந்த அலைகடல் தாண்டி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் போது அதற்கு முக்கிய இடம் எங்க இருக்கும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு இருக்கும். சோ மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு நம் கரங்களில் சேரும் போதுதான் இந்த உலகத்தை நம் கண்களால் மிக இலகுவாக பார்க்க முடிகிறது. அதன் எல்லைகளை உடைத்து இந்த பரந்த வெளியை நம்மால் உணர முடிகிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது கூடுதலா அடிஷனலா நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனித உணர்வுகளின் ஒற்றுமை. உலகெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுடைய அடிப்படை குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு இணக்கம் உலகம் முழுவதும் இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் ஒரே மக்கள் அப்படிங்கிற உணர்வை கொடுக்குது. இலக்கியங்களை படிக்கும் போது அதில் வருகின்ற காதல், துரோகம், அங்கு காட்டப்படுகின்ற வீரம், அவர்கள் அனுபவிக்கின்ற தனிமை, அவர்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை படிச்ச நமக்கு சங்க இலக்கியங்களை படிக்கும் போது அங்க இருக்கிற அந்த சோகமும் இங்க இருக்கிற துயரமும் எந்த வேறுபாடுமே இல்ல அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்குது இல்லையா? காலங்காலமாக நம்ம கிட்ட இந்த மாதிரி உலக இலக்கியங்களோடு நமது இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்த்து அங்க இங்கே என்ன ஒரே மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்க முடியும் அப்படிங்கறத பார்க்கிற ஒரு பார்வை எப்பவுமே ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் தான். கிரேக்க இதிகாசங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இலியட், ஒடிசி எல்லாம் பார்த்தோம்னா ராமாயணம், மகாபாரதம் கதைகள் மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான புனை கதைகளை சொல்லி இருக்கும். அங்க தெய்வம் இருக்கும், போர் இருக்கும், வீரம் இருக்கும், தியாகம் இருக்கும், அரசர்கள் பற்றிய செய்திகள் நிறைய இருக்கும். முக்கியமா அவங்க விதியை பத்தி பேசுவாங்க, ஊழ்வினை போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த இலக்கியங்கள்ல இருக்கும். அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய மகாபாரத ராமாயணங்களோடு இந்த கிரேக்க இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி பல நாடுகளுடைய இலக்கியங்கள் நமது இலக்கியங்களோடு ஒருங்கிணைந்து போவது அல்லது ஒரே கோட்டில பார்க்கக்கூடிய இடத்துல மிக முக்கியமான இலக்கியமாக பார்க்கக்கூடியது ஜப்பான் நாட்டினுடைய இலக்கியங்கள். இந்த இலக்கியங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாம் நமது இலக்கியங்களை முதன்மைப்படுத்தும் போது நம்ம தமிழ் இலக்கிய பரப்புல மிக மிக முதலாவது நம்ம எடுத்து வைக்கிறது நம்மளுடைய சங்க இலக்கியங்களை. அங்கதான் மக்களுடைய வாழ்க்கை, பண்பு, அவர்களுடைய வீரம், தியாகம், காதல் எல்லாமே நமக்கு கிடைச்சது அங்க இருந்துதான் நிறைய. அதனால சங்க இலக்கியம் அப்படிங்கறது நம்மளால கொஞ்சம் கூட விலக்கி வைத்து பார்க்க முடியாத ஒன்று. இந்த உலக அரங்குக்கு இலக்கியங்கள் செல்லும் போது திருக்குறள் தான் நமக்கு உலகளவில் நம்மளுடைய
பெருமையை ஒரு படி இல்ல பல படிகள் உயர்த்தி தந்தது. எப்பொழுது திருக்குறள் பல மொழிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வேறு மக்களிடையே போனதோ அப்ப அதனுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி இல்லையா? அந்த மாதிரி உலக இலக்கியங்கள் இங்கே கொண்டு வரப்படுவதும் இங்கிருந்து இலக்கியங்கள் வேற்று மொழிகளுக்கும் செல்வதும் நம்மளுடைய இலக்கிய பரப்பிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி பாதையில நான் இவ்வளவு ஏன் பேசுறேன் அப்படின்னா, இந்த வளர்ச்சி பாதையில இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல வைக்கக்கூடிய ஒரு புத்தகமா தான் இன்றைக்கு நான் புத்தக அலமாரியில் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறேன். புத்தகத்தின் பெயர் ஜப்பானிய பழங்குறு நூறு. இந்த புத்தகத்தை கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகம் ஜப்பான் இலக்கிய உலகில மிக முக்கியமான ஒரு புத்தகம். அங்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த பல நூற்றாண்டுகளை கடந்த வந்த புலவர்கள் எழுத்தாளர்கள் எழுதிய அந்த 100 கவிதைகளை அல்லது பாடல்களைன்னு சொல்லலாம், அவற்றை எடுத்து ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னு கூட அதை வரையறுக்க முடியாது. ஏன்னா இந்த புத்தகம் ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு சொல்ல முடியாது. மொழிபெயர்ப்பு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து தமிழுக்கு எடுத்துட்டு வர்றது இல்லையா? கவிதை, கட்டுரை, சிறுகதை, அதை மூல மொழியிலிருந்து நம்ம மொழிக்கு நம்ம எடுத்துட்டு வர்றது. அப்படி எடுத்துட்டு வரும்போது எல்லா புத்தகங்கள்லயுமே மூல மொழியையும் நாம படிக்க முடியாது, மொழிபெயர்ப்பை தான் நம்ம படிப்போம். இந்த ஜப்பானிய பழங்குறு நூறு எப்படி இருக்கு அப்படின்னா, மூல மொழியிலிருந்து அந்த கவிதைகளையும் புத்தகத்துல போட்டிருக்கிறாரு. அதற்கான விளக்கத்தையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. கீழே என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த ஒவ்வொரு கவிதைகளுக்கும் அவர் வெண்பா எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தினுடைய பல சிறப்புகள்ல இது ஒண்ணு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவிதைகள் எந்த காலத்துல எழுதப்பட்டதுன்னு சொல்லும் போது அந்த காலத்தையும் அந்த எழுத்தாளருடைய பின்னணி, அவர் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதை எழுதினாரு. ஜப்பான்ல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அரசு சபைகள்ல பேரரசர்கள் என்ன பண்றாங்க, கவிஞர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து 2 பிரிவா வச்சு எழுத வைக்கிறாங்க. ஒரு போட்டி எப்பவுமே நடத்தப்படுது. இப்ப நம்மளுடைய அரசு சபையில நக்கீரன் கவிதை எழுதி பாடுறதையும் தர்மி கடன் வாங்கி கவிதை எழுதினது வாசிச்சதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, பொற்காசுகளுக்காக. அந்த மாதிரியே ஜப்பான்லயும் ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, அவர்களுடைய கவிதைகள் போட்டிக்கு கொண்டு வரப்படுது. 2 பேரும் எழுதுறாங்க. அதுல நல்ல கவிதைகளை அங்க இருக்கிற திரைசீலைகள்ல எழுதி அவங்களுக்கு அது ஒரு மகுடம், அது ஒரு அவார்டு அவங்களுக்கு தராங்க. இந்த மாதிரியான போக்கு அங்க இருந்திருக்குது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, தாத்தாவுடைய கவிதையும் இருக்குது, பூட்டனுடைய கவிதையும் இருக்கு, கொள்ளுபேரனுடைய கவிதையும் இதுல இருக்குது. ஆக தலைமுறை தாண்டிய கவிதைகளையும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்தகம் ஜப்பான் மொழியில ஹியாகுனின் இஷு, நான் சரியா உச்சரிக்கிறேனான்னு தெரியல, இந்த பெயர்களை உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம். ஹியாகுனின் இஷு அப்படிங்கிற பெயர்ல 100 எழுத்தாளர்களின் பாடல்கள் அல்லது 100 மக்களின் பாடல்கள், 100 கவிஞர்களின் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100 முக்கியமான ஜப்பான்ல அவர்களுக்கு முக்கியமானவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த 100 பேருடைய பாடல்களை தொகுத்து ஒரு புத்தகமாக வந்திருக்குது. அந்த புத்தகத்தின் பெயர் கியாகுனின் இஷு. இந்த புத்தகத்தை தான் இவர் நமக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். எப்படி, என்ன பெயர்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜப்பானிய பழங்குறு நூறு. இந்த புத்தகத்தின் பெயரே நமக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்துடும். ஒரு குறுந்தகை, ஒரு அகநானூறு, புறநானூறு மாதிரி பழங்குறு நூறு. பழம்னா பழமையானது. அங்க பழங்குருங்கும் போதே நமக்கு அந்த 100 வந்துருது. பழங்குறு நூறு, பழங்குறு நூறு முக்கியமான பழமையான 100 பாடல்களை தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. வெறுமனே 100 ஜப்பானிய கவிஞர்களின் பாடல்கள் அப்படின்னு வச்சிருக்கலாம். புத்தகத்துக்கான பெயர் ரொம்ப பொருத்தமான பெயர். ஜப்பான் மொழியில பிரபலமான இந்த புத்தகத்தை தமிழ் மொழிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொண்டு வரும்போது அந்த கவிஞர்களை பற்றியும் அதுக்கு எழுந்த காலம் குறித்தும் மிக விரிவாக இந்த புத்தகத்துல ஒவ்வொரு தலைப்பின் கீழையுமே பேசிட்டு போறாரு. அப்படி பேசும்போது இந்த 100 தலைப்புகளுக்கு கீழே வர கவிதைகளுக்கும் மிக அழகான கவித்துவமான பெயர்கள் வைத்து அந்த காலம், அவர்கள் பாடியதற்கான அந்த சூழ்நிலை, அதெல்லாமே ரொம்ப விவரிச்சு சொல்லும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஜப்பானிய மக்களின் வாழ்க்கை முறைய தெரிஞ்சுக்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய நிலம், இன்னைக்கு இருக்கிற ஜப்பான் இருக்கிறத போய் நம்ம பாக்குறது வேற. அப்ப நமக்கு நம்மளுடைய மூதாதையர்களையும் அவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த புத்தகம் நிறைய தருது. அவருடைய நில அமைப்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய விழா காலங்கள், அங்கிருந்த பறவைகள் என்ன. நம்ம சங்க இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னா காதலர் காதலியும் அவர்களுடைய தோழிகளும் பெரும்பாலும் இயற்கை கிட்ட பேசுறதையும், நதி கிட்ட பேசுறது, மரங்கள்கிட்ட பேசுறது, பறவைகள் கிட்ட பேசுறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இலக்கிய படைப்புகளை இந்த ஜப்பானுடைய இலக்கியத்திலையும்
அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அவர்களுடைய அந்த வாழ்வியல் முறை வந்து எல்லா வகையிலுமே தமிழ் மக்களோட மிக நெருக்கமாக இணங்கி போற ஒரு முறையை இதுல நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது ஒரு கவிதை நினைவுக்கு வருது. பழைய குளம் தவளை ஒன்று குதிக்கிறது நீர் சத்தம், மார்சோ பாஷோ அவங்களுடைய ஒரு ஹைக்கு கவிதை இது. இப்ப ஹைக்கு அளவுலதான் என்னுடைய அறிமுகம் இருந்தது. அப்ப ஜப்பானை நினைக்கும் போது ஹைக்கு ஞாபகம் வர மாதிரியே இந்த பழங்கூறு நூறு படிக்கும் போது பல சங்க இலக்கிய கவிதைகள் வந்து நமக்கு நினைவுக்கு வரும். உதாரணத்துக்கு யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கடின ஒரு நம்ம பாட்டு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் இருக்கு இல்லையா? ரெண்டு காதலர்கள் வந்து ரொம்ப நெருக்கமா பாடிக்கிட்டு இருக்கிற காதல் பாட்டு. இந்த பாட்டு மாதிரியே வந்து ஜப்பான் இலக்கியத்திலையும் மிக உருகி உருகி பாடக்கூடிய காதல் பாடல்களை நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து உடைகளும் சுமையடி தனிமையிலே அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. யோஷிச்சினே அப்படிங்கிற ஒரு அமைச்சர் எழுதி இருக்கிறாரு. அவரு முக்கியமான ஒரு கவிஞராக ஜப்பான்ல இருக்கிறாரு. ஒரு 38 வயசு வரைக்கும் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் எழுதின அந்த கவிதை வந்து இதுல ஜப்பான் மொழியில இருக்குது. அதுக்கு வெண்பா எழுதி இருக்கிறாரு நம்மளுடைய எழுத்தாளர் கமலக்கண்ணன் அவங்க. ஈருடை ஓர்த்தியே காதலர் சேர்வரே ஓருடை தன்னில் உறங்கும் யாரும் விரும்பார் கனிவிழா மங்கை அருளால் தனியாய் குளிராய் இரவு. அதுல எப்படி நம்ம 2 பேரும் கலந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இதுல வந்து நம்ம தனித்தனியா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சுமையா இருக்குது. அந்த மாதிரி கலந்து படாம நம்ம தனியா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சுமையா இருக்குது இந்த தனிமை அப்படிங்கிற இந்த கவிதை வந்து அந்த சங்க இலக்கியத்துல எப்படி ஒரு மிக சிறப்பான அக உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு நமது கவிஞர்கள் அந்த கவிதையை எழுதினாங்களோ அதே உணர்வு தான் வந்து இந்த கவிதையும் வந்து கிறிஸ்துக்கு பின் 1158 கால பகுதியில எழுதப்பட்ட ஒரு கவிதையும் உணர்வை தருது. அந்த அடிப்படையில எவ்வளவு நெருக்கமாக இந்த அக உணர்ச்சிகளை சொல்லும் போது இந்த கவிஞர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையா எனக்கு படிக்கும்போது ரொம்ப கவர்ந்த ஒரு கவிதை வந்து காதலர் பொய் சொல்றாரு, அதனால அந்த அம்மா வந்து இனிமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எல்லா பக்கமும் நம்ம பார்க்க கூடிய மிக முக்கிய பிரச்சனை வந்து இந்த காதலர்கள் சொல்கின்ற பொய்கள். அந்த பொய்யினால அந்த அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு நீ இனிமே உன்னோட காதலே வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. பொய்யால் அடையும் தாள் அப்படின்னு தான் அந்த கவிதைக்கு அவர் பெயர் வச்சிருக்காரு. ஒவ்வொரு தலைப்புமே ஒவ்வொரு கவிதை தான். இந்த கவிதை வந்து புலவர் செய் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த அம்மா ஒரு மிகப்பெரிய கவிஞரா இருக்கிறாங்க. பின்னாடியும் வந்து கவிஞர்கள் பட்டியலுக்குள்ள வராங்க. என்னை பிரியும் பொருட்டு நீ ஒரு பொய் சொல்றனா அந்த பொய் வந்து என்னோட இருக்கிறதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்லன்னு தானே அர்த்தம். சோ இனிமே என்கிட்ட நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா அங்க என்ன பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னா இரவுல வந்து வர ஆண்கள் வந்து விடியும் வரைக்கும் அந்த காதலியின் வீட்டுல வந்து இருந்துட்டு போற ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த காதலன் என்ன பண்றாரு, ஒரு இரவு வராரு, விடியறதுக்கு முன்பாகவே அவருக்கு என்ன மனதுல தோணுனதோ தெரியாது, அவருக்கு என்ன விருப்பம் இல்லையோ அல்லது அவங்களுக்குள்ள என்ன அது சண்டை வந்துச்சா என்னன்னு தெரியல, அவரு விடிய முன்பே வந்து ஒரு சேவல் கூவுறது தானே அந்த காலத்துல எல்லாம் அலாரம், அதுதானே வந்து பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொல்றது. அந்த சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே கூவுன மாதிரி ஒரு சத்தத்தை ஏற்படுத்திட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. பொழுது விடிஞ்சதுன்னா இந்த அம்மாக்கு தெரியுது பொழுது அப்போ விடியல அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவனுக்கு நேற்றிரவு நம்மளோட இருக்கிறதுல விருப்பம் இல்லை இவருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அது கவிஞருடைய வெண்பாவை படிக்கிறேன் நானு. விடியல் வருகுதன சேவலாய் கூவி கடிதம் எழுதினை நின்பால் ஒடியும் இதயமே கொண்டேன் குலவ விரும்பலேன் பொய்யால் அடையும் கதவு. அவ்வளவுதான், இனிமே வேண்டாம், என்னுடைய கதவு மூடப்பட்டுருச்சு, இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல அப்படிங்கறது வந்து வழிகளை எந்த அளவுக்கு நல்லா சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையை தான் தக்கமுரா அவங்க எழுதின ஒரு கவிதையை நான் பாக்குறேன். என் நிலை உரைப்பார் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அப்போ வந்து சீனாவுக்கு போறதுக்காக அவங்க ஒரு திட்டமிடுறாங்க. அந்த திட்டமிடல் வந்து கடல்ல ஏற்பட்ட எதிர்பாராத இயற்கை அசம்பாவிதங்கள்னால காற்று மழையினால தடைப்பட்டு மறுபடியும் அவங்க சீனாவுக்கு போறதுக்காக முயற்சி செய்யும் போது மக்கள் அந்த குழு போகும்போது தக்கமுரா அப்படிங்கிறவர் வந்து போக வந்து விருப்பப்படல. அவரு விருப்பப்படாம என்ன சொல்றாரு, தன்னோட உடம்பு செய்யலன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பொய் கண்டறியப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. அவரு வந்து ஒரு ஒக்கி அப்படிங்கிற ஒரு தீவுக்கு வந்து அனுப்பி அங்க கொஞ்ச நாள் இருக்கணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க.
அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவர் தனியா ஒரு கடல் மார்க்கமா அவர் போகும்போது அந்த தனிமையும் ஒரு கடல்ல கடல் இல்லையா, ஒரு மிகப்பெரிய கடல்ல தண்டனை வாங்கிக்கிட்டே நம்ம போகும்போது நம்மளுடைய மனம் எவ்வளவு பதட்டம், எவ்வளவு சங்கடம், எவ்வளவு ஏதாவது ஒரு ஏக்கத்தோட இருப்போம், ஏதாவது ஒரு கை நம்மள அணைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடா ஒரு பாடல். அலைகடல் மேவும் கயல்கொள் கலங்கால் குலையா உறுதிகொள் நெஞ்சில் கலையா தனிமையும் சூழ்ந்து செலுத்தும் பரிசல் பயணம் உரையீரோ ஊர்க்கு. இந்த பயணம் எனக்கு இவ்வளவு வலிக்குதுங்கிறத நீங்க போயிட்டு ஊர்ல சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்படி இந்த புத்தகத்துல இருக்கிற 100 பாடல்களுமே வெவ்வேறு வகையான சிறப்பு மிகுந்ததாக இருக்கு. அந்த சிறப்பை அதிகப்படுத்துறதுக்காக அவர் ஒரு வெண்பாவா கொண்டு வந்திருப்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு இடம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மொழிபெயர்ப்புல சொற்களை மட்டும் மொழிபெயர்க்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு உணர்வையும் கொண்டு சேர்க்கிறது, அதுவும் அதுல ஒரு வெண்பாவா மாற்றி சேர்க்கிறதுங்கிறது, வெண்பாங்கிறது ஒரு செப்பலோசை நடை இல்லையா, ஒரு கேள்வி பதில், ஒரு தாளலய நடையில எழுதக்கூடிய ஒண்ணு. அப்ப இந்த எழுத்தாளருக்கு ஜப்பான் மொழியினுடைய ஆழம், அதனுடைய அகலம், அதனுடைய சிறப்பு, அதன் மீது ஒரு காதல் இருக்கணும். அதே மாதிரி தமிழ் மொழியின் மீது ஒரு அளப்பரிய காதலும் ஆழமும் நீளமும் அகலமும் தெரிந்திருக்கணும். இது எல்லாமே ஒருங்கிணைத்த ஒரு எழுத்தாளராலதான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான புத்தகத்தை கொண்டு வர முடியும். நம்மளுடைய புத்தக அலமாரி நிகழ்வில் ஜப்பானிய பழங்குறு 100 என்ற நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற பல நூல்கள், பாரதியின் கனவு போல பல இலக்கியங்கள் உலகெங்கிலும் இருந்து இங்க வரணும். இங்க இருக்கின்ற இலக்கியங்கள் உலகெங்கும் சென்றடைய வேண்டும். அவை தரமான இலக்கியங்களாக போற்றப்பட வேண்டும். திருக்குறள் மட்டுமல்ல, எத்தனையோ படைப்புகள் நம்மவர் எழுத போறது எல்லாமே உலகிற்கு தமிழை உயர்த்தும் என்ற நம்பிக்கையோடு இன்று ஜப்பானிய பழங்குறு 100 உங்களிடம் அறிமுகப்படுத்திய மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு இன்னும் ஒரு நாள் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம். அர்ஷா. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் ஆகச்சிறந்த படைப்பாளி அர்ஷா அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி.